ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் இப்போ தான் சாப்பாடு வச்சாச்சு. தயிர் சாதம் கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த அம்மா எழுப்பிவிடுற அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. தீக்ஷோ எந்திரி, இன்னைக்கு ஸ்கூல் ரீ ஃபஸ்ட்டு டேடி, எந்திரி. நீ ஃபஸ்ட்டு டே இப்படி தூங்கிட்டு இருக்க, எழுதி போய் கிளம்பு, குளிச்சுட்டு வா. குட் மார்னிங், ஏஞ்சிக்கோ. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து மண்டே 10th ஜூன் 10 வேறு. ஸோ எல்லாருக்கும் ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, சில ஸ்கூலில் தான் ஓப்பன் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு ஜூன் 10ன்றனால ஸ்கூலுக்கு போக போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே புது ஸ்கூல் எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னுலாம் எனக்கு தெரியல. ஸோ போய் பார்க்கலாம் எப்படி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ ரெடி ஆகிட்டேன். இப்போது சாப்பாடு சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்பிடலாம். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டேங்கிறதுனால கலர் ட்ரெஸ், ஏன்னா யூனிஃபார்ம் வந்து கோட் இன்னும் ஸ்டிச் பண்ணலை. ஸோ அதனால் இன்றைக்கி கலர் ட்ரெஸ்ஸில் போட்டுவோம் போயிட்டு இந்த ட்ரெஸ் போட்டு விட்டாச்சு. என்ன பண்ணுற, டைம் ஆகலையா? இதெல்லாம் நேதே பண்ணி வைக்க மாட்டியா தீக்ஷோ? அது வந்துட்டு நேற்று கழுவுனா ஜெர்ம்ஸ் எல்லாம் நேற்றுக்குள்ளே உள்ளே போயிடுமா. அப்படி யார் சொன்னா உனக்கு? நான் தான் கண்டுபிடிச்சேன். நீயே கண்டுபிடிச்சிப்ப, பைத்தியக்காச்சு. நானே கண்டுபிடிச்சி. போர் அடிக்கலையா தீக்ஷோ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு? எனக்கு ஜாலியாக இருக்குப்பா. ஃபஸ்ட்டு டே ஸ்கூலு ஒரு மாதிரியாவில். நல்லா ஸ்கூல் போகும்போது ஃபஸ்ட்டு டே அழுதுருக்கேன் தெரியுமா? ஸ்கூலு உனக்குலாம் ஜாலியாக இருக்கா? எனக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்கு, ஏன்னா புது ஸ்கூல் வேறு. இப்படி தலையை வாரிட்டு போகிற, அப்புறமா வந்து என் முடி கொட்டிடுச்சு, என் முடி இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கா தீக்ஷு? ஜூஸ் குடிக்கிறியா? வேணாம், நோ தேங்க்ஸ். எனக்கு ஆல்ரெடி வந்து நாக்கு செத்து போச்சு. நாக்கு செத்து போச்சு, 2 நாளாக செத்து போச்சு என் நாக்கு. இப்போதான் சரியா குணமாக இருக்கு. புது லஞ்ச் பேக்கு, லஞ்ச் பாக்ஸு, தயிர் சாதம், அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ்க்கு இந்த அம்மாவுக்கு பிடிச்ச பொட்டேட்டோ இது. ஸோ அவ்வளோதான். அம்மா பெருசாக கொண்டு போகல, இந்த பேக் தான் கொண்டு போகிறாங்க. இந்த இடத்துல ஒரே ஒரு ரஃப் நோட் வச்சுருக்கேன். ரஃப் நோட், ஏன்னா ஃபஸ்ட்டு டேன்றதுனால ஒன்றும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்கல்ல. ஒரே ஒரு ரஃப் நோட் மட்டும். ஒரு ரஃப் நோட்டு, ஒரு பென்னு, பென்சில், எரேசர்லாம் முன்னாடி வச்சுருக்கேன். தீக்ஷுனை பார்த்தா ஸ்கூலுக்கு போகிற மாதிரியே தெரியல, காலேஜ் போகிற பொண்ணு. பவுச் எதுக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பவுச்சை வந்து நான் வீட்டில் வச்சுட்டு போக போகிறேன். ஆக்சுவலி பழைய பவுச் இருக்குது, புது பவுச் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் வேண்டான்ட்டா. யூஸ் பண்ணிட்டு நல்ல விஷயங்கள்லாம் நாமே தவிர்க்க வேண்டும் அல்லவா, அதனால் தவிர்க்க போகிறேன். என்னம்மா தவிர்க்க போகிறேன்? பழைய விஷயங்கள் எல்லாம் தூக்கி போட்டு விட்டு புதுசாக போகும்போது புதுசாகவே போகணுமா. ஓகே, வள்ளுவர் சொல்லியிருக்கேன். ஐயோ, நாங்களாம் ஸ்கூல் போகும்போது எப்படிமா அழுவேன், நானும் அழுவேன்ப்பா. ஆனால் நீ எப்படி போகிறேன்னு தெரியல, ஜாலியாக சிரிச்சிட்டே போகிற, காலிலேருந்து எழுந்துச்சி சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்ட, எல்லாருமே பண்ணுற. ஓகே, இவளுக்கு பிறந்த மகளா இவள்? அப்படிதான், உருட்டு எல்லாத்தையும் உருட்டு. தீக்ஷு, வாஷிங் மிஷினில் துணி துவைச்சிடும், அது காயப்போட்டு போயிடலாமா? மணி 8:10, காயப்போட்டு எடுத்து போயிடலாம். கவ தோற. இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப 2 மாதம் 2 மாதம் கழிச்சு ஸ்கூலுக்கு போகிற, அதுவும் புது ஸ்கூல் போகிறேன். வாட்ச் கட்டல? கட்டணும். திஜு, நீ கட்டுற வாட்ச் எதுவுமே ஓடாது தீக்ஷு. பப்ளிக்ல பேசக்கூடாதுமா. சீரியஸாக தான், எந்த வாட்சுமே ஓடாது. என்ன பண்ணுறது? தெரியும். ஒன்று வாட்சை பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அந்த பழக்கம் எனக்கு இல்லை. சரி, டக்குன்னு வா, நீங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கிற. வாடி. காப்பெல்லாம் எங்க? எனக்கு தெரியாது, நீ தான் கழட்டிங்க அதை வச்சுருப்ப, எனக்கு தெரியாது. சரி வா கிளம்பு, நீ ஷூட்டிங் பேக்கில் தான் வச்சுருப்ப. நான் பூட்டுறேன், நீ செருப்பு போடுவா. பாய். பூட்டிட்டியா? சாவி வண்டி சார். என்ன செருப்பு போட போகிற? தெரியல, அதான் செலெக்ஷன் பண்ண
இது அதுவும் போட்டுட்டு வாடி செருப்பு. நீ இந்த மாதிரி ஷூ டைப் போட்டுக்கோ, அதான் நல்லா இருக்கும். செருப்பு பிடிக்கவே பிடிக்காது. ஏய் அது நல்லா இருக்குடி, ஃப்ரீயாக இருக்கும் அது நடக்கும்போது, காத்தோட்டமாக இருக்கும். சரி எதையாவது ஒன்று போடுவா டக்குன்னு. எப்பவுமே அவளுக்கு செட்டாக ஒரு செருப்பு நான் நினச்சேன் தெரியும். நானா சும்மா டயர்டாக இருந்து உட்காந்துட்டேன். இப்படிதான் உட்காருவோம். சக்கரை கூட வந்து உட்காந்து மொட்டை பாப்பு. 2 பேரும் மட்டும். இ செக்ஷன் போட்டான். இ செக்ஷனா? நீங்க எத்தனை செக்ஷன் இருக்கு? ஏங்கடா ஒரு நிமிஷம். ஸ்கூல் விட்டு வந்து அங்க 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 எப்படி இருக்கு எக்ஸ்ட்ரா? உங்க ஆட்டா கால அடிபட்டு. மா எப்படி? புரியுதா? போட்டு அதை போட்டு குழப்பிக்காத. அவ வேணும்னே உன்னை வேற அதை வச்சு ரொம்ப காமெடிலாம் பண்ணுவா. அவ சொல்ற பேச்சை கேளு, சிரிக்காத. சாப்பாடு என்னமா லஞ்ச் பேக் வேற என்னாச்சுமா? என்னாச்சு? டேய், பைத்தியக்காரி, ஒண்ணுமே லூசானே. இந்த மூஞ்சி பாரு. ஒரு லைன் இருந்தேன். நீ என்ன பாரு, அதெல்லாம் ஒரு பெரிய அடியே கிடையாதுடி. வீடு அதுக்கு என்ன புரிஞ்சு வந்துச்சுமா.